வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமுறைகளை சிந்திக்கிறதுக்காக உங்களை வரவேற்கிறேன். திடீர்னு திருமுறையை எதுக்கு சிந்திக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வியாக இருக்கும், இல்லை எனக்கும் அதுதான் கேள்வி. ஒரு நாள் இந்த கைபேசியில் எனக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அதில் ஒரு அற்புதமான பாட்டு. வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன், நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தே அப்பருக்கே. இந்த ஒவ்வொரு வரியும் எனக்கு எவ்வளவோ பெரிய செய்தியை சொல்லுது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், ஆனால் எனக்கு தெரியல, கொஞ்சம் தான் தெரிஞ்சது. வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன் அப்படின்னா பிள்ளைக்கறி சமைச்ச சிறு தொண்டரை பற்றி அவர் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சேன். மேபி அது கரெக்டாக இருக்கலாம். மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன் அப்படின்னா திருநீலகண்டர் அவருடைய கதையை அவர் சொல்கிறாரு. இளமையே துறந்துட்டார், என்னை தொடாத அப்படின்னு மனைவி சொன்ன ஒரு வார்த்தை, தீண்டினால் திருநீலகண்டம் அப்படின்னு அவங்க மனைவி சொன்னதை வச்சு ஒரே சின்ன அறையில் சின்ன வீட்டில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 20-30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் வயதாகிற வரைக்கும். பிற பெண்களை மனசால கூட தீண்ட மாட்டேன்னு திருநீலகண்டத்து மேலே சபதம் செஞ்சு வாழ்ந்திருக்கார். அப்படி அவர் மாதிரி என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. தொண்டு செய்து 6 நாளில் தொண்டு செய்து 6 நாளையில் பக்தி செஞ்சு தன்னுடைய கண்ணை எடுத்து அப்பனார். யாரு? கண்ணப்பர். அவருக்கு பேர் கண்ணப்பர் இல்லை, தின்னர். அந்த தின்னன் தான் கண்ணை எடுத்து ஈஸ்வரனுக்கு அப்பினதுனால அவர் கண்ணப்பர்னு பேர் வாங்கியிருக்கார். ஈஸ்வரனாலேயே அழைக்கப்பட்டார். அது மாதிரி என்னால் செய்ய முடியாது. நான் எப்படிதான் என்ன செஞ்சு நான் அந்த ஈஸ்வரனுடைய அருளை சிவபெருமானுடைய அருளை பெற போகிறனோ எனக்கு தெரியலையே அப்படின்னு காளஹஸ்தி அப்படிங்கிற இப்போ சொல்கிறோம் அந்த ஊரில் பட்டினத்தார் அவர்கள் இந்த பாட்டை பாடியிருக்கார். இப்போ நான் சொன்ன இந்த 3 வரி அர்த்தமும் ஒரு சிறிய கதையாக இல்லை, அது ஒரு பெரிய வரலாறு. இது முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது எங்கே கிடைக்கும்னு தேடின போது தான் திருமுறையில் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. அந்த திருமுறையை படித்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதனால தான் உங்களை திருமுறைகள் சிந்திக்க வாங்கன்னு அழைக்கிறேன். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது, வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது, நாதன் நாமம் நமச்சிவாயவே. திருஞான சம்பந்தர் பாடியிருக்காரு. திருஞான சம்பந்தர் பாடிய பாடல்களை 3 திருமுறையாக, முதல் 3 திருமுறையாக தொகுத்திருக்கிறாங்க. திருமுறை மொத்தம் 12, ராசி 12, தமிழ் உயிரெழுத்துக்கள் 12, அது மாதிரி திருமுறையும் 12. முதல் 3 திருமுறை திருஞான சம்பந்தர் அருளியது. 4, 5, 6 திருநாவுக்கரசு நாயனார் அருளியது, அப்பர் பெருமான். 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் அருளியது. மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகமும் திருக்கோவையாரும் 8ஆம் திருமுறை. 9 ஆசிரியர்கள் அருளிய திருவிசைப்பா திருப்பல்லாண்டு 9ஆம் திருமுறையாகும். 10ஆம் திருமுறை திருமூலர் அருளிய திருமந்திரம்.
முத்தாம் திருமுறைன்னு சொல்கிறாங்க. 12 ஆசிரியர்கள் எழுதியது 11ஆம் திருமுறை. அதில் சிவபெருமானும் ஒருத்தர். இது 11 திருமுறையும் தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பிகள். பிற்காலத்தில் அனபாய சோழனுடைய ஆட்சியில் இருந்த அவருடைய அமைச்சர் தெய்வத்திரு சேக்கிலார் அவர்கள் அருளிய பெரிய புராணம், திருத்தொண்டர் புராணங்கிறது தான் அதனுடைய உண்மையான பெயர். தொண்டர்களை பற்றி விளக்கமாக இருக்கிறதுனால அது திருத்தொண்டர் புராணம், பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது. தொண்டரின் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்கு பெரிய புராணம்னு சொல்கிறாங்க. இந்த 12 திருமுறைகளும் சைவத்தினுடைய இரு கண்களில் ஒரு கண்ணாக இருக்கிறது. இன்னொரு கண் சைவ சித்தாந்தங்கள். அதில் கொஞ்சம் ரொம்ப பெரிய விஷயம் போல் தெரியுது எனக்கு. அதுக்கிட்ட போக எனக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. முதல்ல திருமுறையை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த 12 திருமுறையும் தர்ம ஆதீனத்துடைய மடம் சென்னை தீநகரில் இருக்க அங்கே எனக்கு கிடைச்சது. மொத்தமாக ஒரே தொகுப்பாக. அதுதான் உங்களுக்கு இப்போ நான் காட்சிப்படுத்திகிட்டு இருக்கேன். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல போகிறேன். நீங்கள் அதை கேட்டு பயனடையணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.